யாருக்காக திரு மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக அவருடைய முந்தா நாள் உள்ள பேட்டியே தெரியுது. முந்தின நாள் அவர் தெளிவாக கூறுகிறார், நான் என்ன வேணாலும் கருத்து சொல்லுவேன், அப்போ நீ என்னை நீக்குன்னா நீக்கிக்கோ, ஆனால் நான் தான் அடுத்த வாட்டி தான் தேர்தலில் போட்டியிட போகிறது இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு மமதை கலந்த ஒரு செறிவில் அவர் சொல்றதாக இணையத்தில் இருக்கக்கூடிய அன்பு உடன்பிறப்புகள் மிக முக்கியமாக பல குற்றச்சாட்டுகளை இணையம் ஃபுல்லாக பரவி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், ஒட்டுமொத்தமாக மாணிக் தாக்கூருக்கு ஒரு வேண்டுகோளையும் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் சோசியல் மீடியாவில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி நீங்கள் அவ்வளோ பெரிய ரோஷக்காரராக இருந்தால் உடனடியாக இன்றைக்கு திமுகவினுடைய தயவினால் பெற்றிருக்கக்கூடிய விருதுநகரில் சொற்ப வாக்குகளில் உங்களது வெற்றி வாய்ப்பை விஜயகாந்தினுடைய பையன்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் மிக முக்கியமாக பயனளிச்சது. அப்போ உடனடியாக அதனுடைய ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக தேர்தலில் சந்திக்க போறது இல்லைன்னா இப்போ இருந்தே நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறத தான் உடன்பிறப்புகள் இணையதளம் ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் அல்லற சில்லற ஐடி விங் அப்படின்னு திமுகவினுடைய ஐடி விங்கை பார்த்து ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார். அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுதோ, அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டீர்கள் என்றால் இந்த அல்லற சில்லற ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருங்க. ஒட்டுமொத்தமாக எது எப்படியோ காங்கிரசினுடைய தயவு திமுகவுக்கு தேவையா, இல்ல திமுகவினுடைய தயவு காங்கிரசுக்கு தேவையா அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம். ஒரு கோயலேஷனாக கூட்டணியாக காங்கிரசும் திமுகவும் கடந்த 2 to 3 டிகேடுகளாக 20 வருடங்களை தாண்டி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக, இந்திய கூட்டணியினுடைய மிக முக்கியமான தலைவராக, பிரதம மந்திரி வேட்பாளராக முதலில் அறிவித்தது இங்க உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான திரு MK ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நம்பிக்கையுடன், ஒரு நன்றி உணர்ச்சியுடன் அவரை முதலமைச்சரை அணுகுகிறார் அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு பேட்டியிலிருந்தும் ஒவ்வொரு மீட்டிங்ல இருந்தும் நம்மளுக்கு தெரிய வருது.